சொல்லுங்க தம்பி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या। देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान खड़ा कर रहे हैं. மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட் டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது. हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम. सर मैं அவங்களோட बोल रहा हूँ. नहीं आप ट्रांसलेशन तो करो. क्यों ऐसा कर रहे हो? ஒரு அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்திசைவு ஏற்படும். அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். सर मैं आमोद बोल रहा. सर आमोद காமன் நாங்க ஒரு லிஸ்ட், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில. அடுத்து एक सेकंड பதில் சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க. வெயிட் ஃபார் அஸ் டு கம்ப்ளீட் ப்ளீஸ். श्रीकांत जी आप जवाब लिखो मेरा. ऐसे नहीं होता है. नहीं पूरा नहीं நீங்க बीच में बोलने लग गए तो न मत सुनो. நான் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க. பதில முழுமையா வாங்குங்க. then you ask question. you should take the reply properly. सर मैं आमोद. मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं. நீங்க சொல்லுங்க. सर मैं ट्रांसलेशन तो कर. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.